இந்தியால த்ரில்லர் பிலிம்ஸ் எடுக்கிறதுல மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் பெஸ்ட். லாஸ்ட் இயர் 2024ல நிறைய த்ரில்லர் பிலிம்ஸ் மலையாளம்ல எடுத்திருந்தாங்க. அதுல இப்ப பார்க்க போற படம் தான் கடைசியா வந்தது. இந்த படத்தோட கதைக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். இந்த படத்தோட ஹீரோ நஸ்ரியா அவரோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட ஒரு வீட்டுல இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பசில் ஜோசப் வந்து குடியேறாரு அவங்க அம்மாவோட. அவரு குடி வந்து 1-2 நாள்லயே அவரோட நடவடிக்கைகள் வந்து நஸ்ரியாக்கு சரியா படல. அதனால அவங்க அவரை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபசில் ஜோசப்போட அம்மா கிட்ட நஸ்ரியா பேச ட்ரை பண்ணும்போது அவங்க பேசுறதுக்கு விருப்பப்படல. இப்படி போயிட்டு இருக்கும்போது நஸ்ரியா அவங்களோட 9th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. அதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. ஃபசில் ஜோசப்பும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அவங்க அம்மா வீட்டுல தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே விட்டுட்டு அவர் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் போவாரு. அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபசில் ஜோசப்போட வீட்டுல நெருப்பு எரியறது பாப்பாங்க. அங்க ஏதோ நடந்திருக்குன்னு எல்லாம் போய் பாப்பாங்க. போலீஸ் எல்லாம் வரும். அப்பதான் விஷயமே தெரியும். ஃபசில் ஜோசப்போட அம்மாக்கு வந்து அம்னீஷியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்கிறதுனால அவங்க அயன் பாக்ஸ் அயன் பண்ணிட்டு துணி மேலேயே வச்சுட்டு மறந்துட்டு எங்கேயோ வெளியே போயிடுவாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது. போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கும். இந்த விஷயம் நஸ்ரியாவை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மாக்கு நிஜமாவே அம்னீஷியாவா இல்ல ஃபசில் ஜோசப் தான் அம்னீஷியான்னு சொல்லி ஏதோ ப்ளே பண்றாராங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதையே. நான் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். இதை முழுக்க முழுக்க த்ரில்லரா கொடுத்திருந்தாங்க. ஆனா காமெடிஸ் வந்து மேக்ஸிமம் இடத்துல காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அழகு போல நஸ்ரியா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நஸ்ரியா மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்க. சோ அந்த கேர்ள்ஸ் குரூப்பே வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஃபசில் ஜோசப்போட கேரக்டர் வந்து கொஞ்சம் வில்லனிக்கா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தோட முக்காவாசி நேரம் வந்து படம் எதனை போகுது, கதையில என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு புரியாத மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. கடைசி 1/4 மணி நேரத்துல தான் அந்த கதையில என்ன நடந்திருக்குங்கிறதே உங்களுக்கு புரியும். படம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்ன இப்படி ஆயிடுச்சு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே ரிவீல் பண்ணுவாங்க. இதே மாதிரி தமிழ்ல ஒரு படம் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப சீரியஸான படம். பொம்மலாட்டம் சொல்லிட்டு பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம். அந்த படம் நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தோட ரெசம்பன்ஸ் தெரிஞ்சது. ரெசம்பன்ஸ் மீன்ஸ் அந்த ஸ்டோரி வைஸ் ஸ்கிரீன் பிளே வைஸ் சொல்றேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் படத்துல 1 hour 45 minutes வந்து படம் ஃபுல்லா வந்து எதை சொல்ல வராங்க என்ன சொல்றாங்கன்னே புரியாத மாதிரி போகும். கடைசி 1/4 மணி நேரத்துல ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. அது அந்த மொத்த படத்துக்கும் பதிலா அமையும். சோ அது அந்த ஃபார்மேட்டை தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். அந்த சீரியஸான விஷயத்த கொஞ்சம் கலோக்கியலா பிளாக் காமெடி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. கதையில என்ன நடக்குதுங்கிறத உங்களால மேக்ஸிமம் கெஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்கும், அதான் நடக்குதுன்னு நீங்க பண்ணும்போது அதை மாத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. மேக்ஸிமம் கெஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். எனக்குமே கஷ்டமா தான் இருந்தது. கடைசியா ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் பண்ணதுமே தெரிஞ்சு போச்சு, ஓ இதான் விஷயம்னு சொல்லி. சோ அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படம் ரிலீஸ் ஆன டைம்ல ரொம்ப பெரிய டாக் போய் பெரிய ஹிட்லாம் அடிச்சது. தமிழ் டப்பிங்ல இப்ப ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மலையாள படங்கள் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரீல் பெட்டிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.